நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். அவர் இந்த சங்கீதமானவர் என்று சொல்லி தாவீது இப்படியாய் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், என் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து பாடுவோமா? அவர் இந்த சங்கீதமானவர், பேலனுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், அவர் துதியின் மத்தியிலே வாசம் செய்யும்படியாய். ஹல்லேலூயா. நம்ம வேண்டிட பக்தர்களுக்கெல்லாம் குறைகளெல்லாம் நீக்கும்படியாய் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கானம் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் கானம் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பேலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். எங்கே 2-3 பேர் கூட மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னவர், தொடக்க முதலில் அப்படி அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளிலே இங்கே ஒருமித்து காணப்படும்படியாய் இதோ இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பேலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் வருகையிலே நாமும் காணப்படும்படியாய் ஆயத்தமாய் நாம் ஒவ்வொரு நாளும் இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். வானவ கிறிஸ்து சுநாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து சுநாமத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பேலனுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம்.
நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியா அவர் உங்கள் பேரில் நினைவா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. என்னென்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதையெல்லாம் இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்வீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு நன்மை செய்கிறோமா இருக்கிறார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் அவர் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்கி நடத்துவார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி தேசத்திலேயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி இந்த நாளில் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நாம் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நாம் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. தேவைகள் ஒன்றிற்கும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. தேவைகள் ஒன்றிற்கும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனால் என் மேலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் மேலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நாம் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனால் எனக்கு எதிராய் வரும் பகைஞரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடுவார். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே. என் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும்.
தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ராமா லாதா ராபா ஷாதா ராபா. இந்த நாளில் ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்த நாங்கள் ஹல்லேலூயா நிச்சயமாகவே நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாதவைகளை அவர் சாத்தியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானி